மக்களவை தேர்தலுக்காக அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வரும் சூழலில் வாக்காளர்கள் மத்தியில் அவர்கள் பேசிய சிலவற்றை தற்போது பார்க்கலாம். அதிமுகவும் பாஜகவும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு பிரிந்து இருப்பதாகவும் ஒருவரை ஒருவர் எதிர்ப்பது போல் அரசியலில் நாடகம் நடத்துவதாகவும் அரியலூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திருமாவளவன் குற்றம் சாட்டினார். அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து இருப்பதாக யாரும் தயவு செய்து கருதாதீர்கள். அவர்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக் கொண்டுதான் பிரிந்து நிற்கிறார்கள். நாம் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பது போல எதிர்த்துக் கொண்டு நாடக அரசியல் நடத்துவோம் என்று நடத்துகிறார்கள். அதிமுகவுடைய ஒரே ஒரு உறுப்பினர் வெற்றி பெற்றாலும் அது பாஜகவுக்கு துணை போகுமே தவிர இந்தியா கூட்டணிக்கு வராது. கடலூரில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் தங்கர்பச்சானை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தனது மனைவியின் சகோதரரும் காங்கிரஸ் வேட்பாளருமான விஷ்ணு பிரசாத்தை விமர்சித்தார். விஷ்ணு பிரசாத் யாரு? சில பேர் சொல்லுவீங்க, என்னுடைய மச்சான் மைத்துனர். என்னுடைய மைத்துனர் தான், அது என்னால மாற்ற முடியாது. அவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர். அவர் இதற்கு முன்பு செய்யார் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அதற்கு இப்பொழுது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ நான் கேட்கிறேன், அங்கிருந்து இங்க ஏன் வந்தீங்க? நீங்க இங்க என்ன உங்களுக்கு வேலை? ஏன்னா அங்க அவருக்கு சீட்டு கொடுக்கல, தொகுதி கொடுக்கல. நீங்க அங்க நல்லா பண்ணிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, தொகுதி கொடுத்திருப்பாங்க. தொகுதியும் கொடுக்கல, சீட்டும் கொடுக்கல. அதன் பிறகு இங்க வந்து போட்டியிடுறார் காங்கிரஸ் சார்பில். வேலூர் குடியாத்தம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகனும் வேலூர் தொகுதி வேட்பாளருமான கதிர் ஆனந்தையும் கடுமையாக விமர்சித்தார். கதிர் ஆனந்த் என்றவர் தான் இங்க போட்டி போடுறாரு. உங்களுக்கு தெரியும், அவர்கள் கொஞ்சம் கூட பெண்களை மதிக்காத கேள்வி பேசுற நிலைமையே ஒட்டுமொத்த பெண்களுமே இன்னைக்கு புறக்கணிக்கிற நிலைமையில தான் அவர்களுடைய பேச்சும் செயல்பாடும் இருக்கிறது என்பதை நம்ம பெண்களே சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். மணல் கொள்ளையிலே தமிழ்நாட்டிலேயே வேலூர் தான் இப்ப முதல் மாவட்டமா இருக்கு. நான் ஒரு விஷயத்தை இங்க சொல்றேன், இடி ரெய்டு போறாங்க, எங்கெங்கயோ ரெய்டு போறாங்க. முதல்ல ரெய்டு போக வேண்டியது இந்த மாவட்டத்தோட அமைச்சர் வீட்டுக்கு தான். வேற எங்க போறாங்களோ இல்லையோ, இங்கதான் முதல்ல ரெய்டு போய் மணல் கொள்ளையை தடுத்து மக்கள் வரிப்பணத்தை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டிய மிக மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல்லில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மத்திய அரசு தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்தவர் பாரதிய ஜனதா கட்சி மோடி. தமிழ்நாட்டு உரிமைகளை பறிப்பதற்கு துணை போனவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தல் என்பது எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல். திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழக மீனவர்களை ஏமாற்றும் கூட்டணி என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் விலைவாசி வரிகள் உயர்ந்திருப்பதாக கூறினார். மீனவர் பிரச்சனைகளை 100% தீர்க்கக்கூடிய நிலையிலே நாங்கள் செயல்படுவோம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. மீனவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. மீனவர்களை ஏமாற்றுகின்ற கூட்டணி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி. அதற்கு எடுத்துக்காட்டு கச்சத்தீவு.